Hello friends, நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து காஷ்மீரி புலாவ். இது பார்த்திங்கன்னா ஜாமுன் அவரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டு. அப்புறமா கேரட் அல்வா, தயிர் வடை. அப்புறமா இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லேயராக வரும். நல்ல ஒரு பராட்டா மாதிரி தான். யாமனி ரொட்டி இது. அப்புறமா பார்த்திங்கன்னா வடை. இது பார்த்திங்கன்னா சாபுதானா கீர். இது காஜு கறி. காஜுவில் பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணது. டெசர்ட் இல்லைன்னா எப்படி? டெசர்ட் தான் வந்து ரொம்ப எல்லாரோட ஃபேவரெட்டும் கூட. எப்படியெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். அது வரிசையாக எப்படி பண்ணினா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சாபுதானா கீர் தான். ஸ்வீட்லேருந்து நம்ம தொடங்கலாம். இது வந்து இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு ட்ரிங்க் இது. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கனால அந்த டிரான்ஸ்பரன்சி வந்துடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டிட்டு அதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து அதை வடிகட்டி வச்சுக்கணும். ஏன்னா அது ஓவர் குக் ஆகக்கூடாது. இப்போ வந்து அதுக்கு ஜெல்லி பண்ணணும். இந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா கடைகளில் விற்குது. அதை பாக்கெட் தான். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கப்பில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அது பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த ஜெல்லி மிக்ஸை வந்து அதில் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கைவிடாமல் நம்ம கலந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு நல்ல ஒரு அகலமான ஸ்கொயர் பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு கப்பில் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும். அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1 லிட்டர் பால் வேணும். இந்த பால் வந்து நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டேன். இப்போ இந்த ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சதை அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு மில்க் மெய்டு பார்த்திங்கன்னா 1/3 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு கலருக்கு பார்த்திங்கன்னா நான் சின்னதாக கேசர் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 பிஞ்சு. கலர் வந்து இது வீடியோக்காக தான் நான் போட்டது. இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். ஜெல்லி கூட ரெடி ஆகிடுச்சு. அதையும் பார்த்திங்கன்னா க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி அதையும் வந்து கோல்டு மில்கில் நம்ம இதில் சேர்த்திடலாம். இந்த மாதிரி சேர்த்திட்டு இது கூட பார்த்திங்கன்னா பாதாமும் முந்திரியும் பவுடர் பண்ணிவிட்டு லைட்டாக அது கூட சேர்த்தி நம்ம இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா அப்பா யம்மியாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரட் அல்வா. கேரட் அல்வா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. இந்த கேரட் அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் கேரட் எடுத்து ஃபுட் ப்ராசஸரில் தான் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா வந்து அதை வந்து வறுத்தெடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி எடுத்து வச்சது அதையும் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த குக் ஆகும் உங்களுக்கு கேரட்டு. கூடவே பார்த்திங்கன்னா 1/3 கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மில்க் மெய்டு ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த கேரட் அல்வா. இதுக்கு அதுக்கப்புறமா ஸ்வீட் பத்தலை அப்படின்னா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு சூப்பராக வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து நீங்கள் அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம காஜு கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஆனியனும் அதுக்கப்புறமா cashews-உம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வைக்கணும் தண்ணியில். இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் போட்டுட்டு ஹோல் கரம் மசாலா அதுக்கப்புறமா cumin சீடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு bayleaf 2 போட்டு நீங்கள் வந்து அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே சாப் பண்ண நல்லா ஆனியன்ஸ் வந்து 2
நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்லிக் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 2 க்ரீன் சில்லியும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா வந்து வறுபடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டு டொமேட்டோஸ் 3 ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவைப்படுற உப்பும் போட்டிங்க அப்படின்னா அப்போ தான் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வறுபடும். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா கிச்சன் கிங் மசாலா இருந்தது அப்படின்னா மஸ்ட்டாக இதில் சேர்த்துங்க. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் கிங் மசாலாவும், அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரும் சேர்த்திட்டு நல்லா இதை வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், வெங்காயமும் அப்புறமா முந்திரியும், அதையும் அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு அதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போவும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அதை வந்து மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். கூடவே பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தி நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட காஜு கிரேவி ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச 1/3 கப் அளவுக்கு முந்திரியை வந்து நீங்கள் ஃபைனலாக தான் இது சேர்த்தணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு முந்திரியும் வர்றப்ப அவ்வளோ யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா தயிர் வடை தான். இதுவும் ரொம்ப அமேசிங்கான ஒரு ரெசிபி. இந்த தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுத்தது. கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீடு, ஜீரகம் போட்டு அது மட்டும்தான் கலந்துருக்கும். தயிர் வடைக்கு வேறு எதுவும் போடக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த கடைகளில் செய்கிற மாதிரி வடை கிடைக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இதில் பாதி வந்து நான் வடையாக போட்டிருக்கேன், பாதி வந்து நம்ம வந்து தயிர் வடையாக எடுத்துருக்கோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி தயிர் வடைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா இதை கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தயிர் கூட சேர்த்துறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தயிரும் தாளிச்சிடலாம். எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வல் எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த இதையும் போட்டு நீங்கள் கலந்து வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம வடை அந்த ஓட்டை போட்டு நம்ம வடை போட்டோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தயிர் வடை ரெடி ஆகிடும். இந்த வடையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணிகிட்டு இருக்குது. வடைகளை போட்டுட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு அதை வந்து லைட்டாக நம்ம அந்த தண்ணியை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த வடை வந்து நம்ம அப்போவே செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மிக்சர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கடைகளில் வாங்குகிற அதே மாதிரி தயிர் வடையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா காஷ்மீரி புலாவ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காஷ்மீரி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நீங்கள் ஒரு 3 ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் இதுக்கு காஷ்மீரி புலாவுக்கு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 3 ஆனியன் வந்து நான் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திராட்சை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா முந்திரி இதுவும் நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ் அதுவும் நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்குது. அதே மாதிரி பதாமும் அதே மாதிரி நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து மாதுளை கொஞ்சம் தேவைப்படும். அப்புறமா கண்டிப்பாக வந்து பைனாப்பிள் வேணும், அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
நம்ம நைட்டே வந்து நம்ம செஞ்சு வச்சிரணும். பாசுமதி ரைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு 2 கப்பு வேணும். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 4 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் போட்டுக்கோங்க. பட்டர் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இது நல்லா சூடாகிறப்ப பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா பேலீஃப் இருக்குது பாருங்கள், பிரியாணி இலை, அது ஒரு 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா இருக்குது பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் 2 3 அப்படி போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ரைஸ் இருக்குது பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பாசுமதி ரைஸ் ஊற வச்சிடணும். அதையும் இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பராக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போ தான் வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக அவ்வளோ சூப்பரான காஷ்மீரி புலாவ் கிடைக்கும். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு அப்படியே முழுசாக 3 பச்சை மிளகாய் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 கப்பு அளவுக்கு தான் நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வேகும் ரைஸு. வெந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அப்பப்போ எடுத்து அதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம இதுக்காக எடுத்து வச்சுருக்கோமோ காஷ்மீரி புலாவ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இது மேலே போட்டு ஒரு தம் மாதிரி அதை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். 1 by 1 சேர்த்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறமா முந்திரி, பாதாம், அப்புறமா ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறமா பைனாப்பிள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாதுளை, அதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் போட்டு சேர்த்திட்டு நம்ம இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீட்டாக வந்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட காஷ்மீரி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா யாமனி ரொட்டி. இந்த ரொட்டி ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா பராட்டா மாதிரியே தான் இருக்கும், லேயராக இருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான். நம்ம பழைய சாப்பாடு 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா மைதா இல்லாட்டி கோதுமை மாவு 2மே சேர்த்திக்கலாம். நான் வந்து மைதாவில் தான் செய்கிறேன். மைதா பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அந்த தண்ணி பதம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து 2.5 கப் அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து நல்ல ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது இதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா தான் அந்த சாஃப்டாக லேயராக அந்த பராட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை பராட்டா வேணுமோ அந்த மாதிரி அதுக்கான உருண்டைகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியானது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து எப்படி லேயராக நம்ம இதை வந்து நம்ம உருட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வேணும். ஃபஸ்ட்டு அதை செஞ்சு வச்சிடலாம். இது மாதிரி எப்பயும் போல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதை வந்து நம்ம பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இஷ்டமாகும் இந்த யமனி பரோட்டா. கண்டிப்பாக மஸ்ட்டாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கேஷ்யூ நட் கிரேவியும் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட்டாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைகளோட பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே வீட்டில் வந்து ஒரு வெஜிடேரியன் விருந்து. இது வந்து நைட்டு டின்னருக்கு நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ யம்மியாக இருந்தது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம கல்லில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட யாமினி பரோட்டாவும் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குதுன்னு. ஒரு 4-5 லேயராவது உள்ளே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பரோட்டா.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஃபோல்டு பண்ணால் அப்படியே வந்து பன்னு மாதிரி அப்படியே கைக்குள்ளே அப்படியே அடங்குற மாதிரி இருக்குது. மஸ்ட்டாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாமே பண்ணியாச்சு. என்னோடய கணவரோட பர்த்டே பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேக் கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படி சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டா. இது என் கணவருக்காக அந்த பிளேட் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த டெசர்ட் இல்லாமலாம் டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஜாமுன் வந்து ஒரு நாள் பிஃபோரே நான் செஞ்சுட்டேன். எப்பயுமே என்னோட கணவரோட பர்த்டேக்கு ஜாமுன் வந்து எவ்ரி இயர் நான் செய்வேன். இந்த மாதிரி டெசர்ட் வச்சு எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் மட்டும் டெசர்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு என்னோட டின்னர் முடிச்சிட்டேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.